நமோ நாராயணனாய நமக. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாட்சி க்ஷேத்ரஞோக்ஷர ஏவ ச. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் என்ன? அவ்யயக. அவ்யயக அவ்யயக அப்படின்னு சொல்லணும். பொருள் மீனிங் என்ன? பக்தர்களை நழுவ விடாதவர். யாரு? நம்முடைய எம்பெருமான். சொல்லும் முறை அவ்யாய நமக. அவ்யயாய நமக அப்படின்னு சொல்லணும். இந்த திருமாலுடைய பெருமையை பற்றி இந்த அவ்யயக்கு பார்ப்போமா? வாருங்கள். காலத்தில் பாரத தேசத்தை சார்ந்த ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யயாதி என்றவர் இருந்தார். அவர் என்னென்னா நிறைய யாகங்கள் செய்து நிறைய பசுக்களை எல்லாம் தானமாக கொடுப்பாராம். அவர் மாதிரி பசுக்களை யாருமே தானம் கொடுக்க முடியாதாம். அதனால் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமான கல்வியை செய்தார். இப்படியே நிறைய புண்ணியம் செய்து கொண்டே வந்தாராம். அதனால் அந்த புண்ணியங்களின் பலனாக இவர் இறந்ததுக்கு பிறகு இந்த பூத உடல் என்ன ஆச்சுன்னா சொர்க்கத்தை அடைந்தோன்னா ஸ்வர்க்கத்தில் இவருக்கு நேராக சொர்க்கம் கிடச்சோன்னே நேராக இந்திரனுடைய ஆசனம்னா அதில் இருக்கை, அதில் போய் சரிசமமாக யயாதிக்கும் ஆசனம் கிடைச்சிச்சான். உடனே இந்த அவையில் தனக்கு சரிசமமாக இன்னொருவர் வருவதா என்று இந்திரன் அதை விரும்பவே இல்லையாம். உடனே யயாதி என்ன யயாதி மேலே எப்போ பாரு கோபமாகவும் பொறாமையுமாக இருந்தாராம் இந்த இந்திரன். அதனால் தேவலோகத்தில் இருந்து கீழே தள்ள எப்படியாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு இந்திரன் திட்டம் தீட்டி கொண்டு இருந்தானாம். இப்படியே திட்டம் தீட்டு கொண்டு இருக்கும்போது எந்த யோசனையுமே அவர் உள்ளத்தில் எழவே இல்லையாம். இறுதியாக தன்னுடைய குரு பகவான பிரகஸ்பதி அவர் பேர். அவர் தன்னுடைய எண்ணத்தை இந்திர பகவான் தெரிவிக்கிறாராம். நீங்கள் தான் எனக்கு நல்ல வழிகாட்டும்படி நான் உங்களை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பிரகஸ்பதி என்ன சொல்கிறானே, யயாதியை தேவலோகத்திலிருந்து கீழே தள்ளுவதற்கான வழியை இந்திரனுக்கு ரகசியமாக சொல்லி கொடுத்தாராம். மறுநாள் தன் அவையில் கம்பீரமாக இந்திரன் அமர்ந்திருந்தான். அவன் எப்போதும் போல் அமர்ந்திருக்கிறார். யார்? இந்திரன். உடனே யயாதி அவனுக்கிட்ட அருகில் உட்காரத்துக்காக சிம்மாசனத்தில் உட்காரத்திற்காக அது என்ன செய்வார்? வீரநடை போட்டுக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இந்த யயாதி போய் தன்னுடைய ஆசனத்தில் போய் அமர்றாராம். உடனே இதை பார்த்த இந்திரனுக்கு கடுப்பாக வந்ததாம். உடனே என்ன செய்யலாம்? ஊர்வசியினுடைய நடனம் தொடங்கியதான். யயாதி ஆசையாக அதை ரசித்து கொண்டிருக்கும்போது அப்போது இந்திரன், யயாதி, இதுவரை சொர்க்கத்துக்கு எத்தனையோ மன்னர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் யாருமே எனக்கு சமமான இடத்துல அமர்ந்ததே இல்லை. நீ மட்டும் இவ்வாறு அமர்ந்திருக்கிறாய். இப்படி ஒரு புண்ணியத்தை நீ செய்தால்? அப்படி என்ன புண்ணியத்தை நீ செய்தால் என்று யயாதியிடம் இந்திரன் கேட்டாராம். உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்திரனே, நான் நிறைய தங்க குப்பிகள் போட்ட கொம்புகளை உடைய 1 கோடி பசுக்கள் நான் தானம் செய்திருக்கிறேன். என்னை போல் கோதானம் செய்தவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை என்று யயாதி இப்படியே பெருமை அடித்து கொண்டு சொல்லி கொண்டிருந்தானாம். அவன் சொல்ல என்ன ஆச்சுன்னா, சிம்ஹாசனம்ன்றது இந்தியில் வர்றதுனால எனக்கு அது அப்படியே வருது. சிம்மாசனத்தில் நழுவி சேருக்கு முன்னால் வந்துட்டாராம். தன்னுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ உனக்கு நிகராக தானம் செய்வர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டான் வேணுங்கனே இந்திரன். உடனே நிச்சயம் சொல்கிறேன், யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்கு அந்த தற்பெருமை என்ன ஆகிடுதுன்னா ஆசனத்திலிருந்து முழுவதுமாக கீழே நழுவி விழுந்து விட்டானான். உடனே உடனே தேவகுருவான பிரகஸ்பதி சொன்னார், யயாதினை சொல்கிறாரு, யாருமே தற்பெருமை பேச 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 உனது புண்ணியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே தான் போகும். அதனால தான் நீ உன்னுடைய ஆசனத்திலிருந்து நழுவி கீழே விழுந்துட்ட. அதனால் நீ இப்போ திருப்பி நீ பூலோகத்துக்கே போ அப்படின்னு சொல்லி அவரை அனைத்து புண்ணியங்களும் உனக்கு தீர்ந்துருச்சு. நீ தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு போன்னு சொல்லி இந்த பிரகஸ்பதி சொல்லிட்டாராம். தேவலோகத்திலேருந்து பூலோகத்திற்கு
தள்ளப்பட்டு விட்டார். உடனே அங்கே வந்து தன்னுடைய பேரனான யார், யயாதியோட பேரனான பிரதர் தனன் அவன் வந்து யாகம் செய்து கொண்டிருந்தாராம். அவன் யயாதியிடம் தாத்தாவே, நீங்கள் ஸ்வர்க்கத்தை அடைய விரும்பினீர்கள். ஆனால் இந்திரன் குறுகிய மனப்பான்மை கொண்டவன், தனக்கு சமமாக வேறொருவர் தன் இடத்திற்கு வரக்கூடாது என்று நினைப்பவன். அதனால் அவன் வந்து திட்டம் போட்டு உங்களை ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டான் தாத்தா. ஆனால் திருமாலின் உலகமாகிய வைகுந்தத்திற்கு செல்லும் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் திருமால் ஆறத் தழுவிக்கொண்டு தன்னுடைய தன்னுடைய சிம்மாசனத்தில் ஆதிசேஷன் மேலேயே அவர்களை அமர செய்தே வைப்பார். அதனால் வைகுந்தத்தை அடைந்த எந்த ஒரு ஜீவனையும் அவர் மீண்டும் பூமிக்கு அனுப்புவதே இல்லையாம். தன்னை அடைந்த எந்த ஒரு ஜீவனையும் நழுவ விடாமல் காத்தருள்வதுதான் திருமாலுடைய அவ்விய என்று அழைக்கப்படுகிறது. திருமாலின் திருவடிகளின் சரணாகதி செய்யுங்கள், அவரையே அடையலாம் என்று வழிகாட்டப்படுகிறது. யயாதியும் அவ்விய என்ற எம்பெருமானுடைய அருளால் முக்தி அடைந்து வைகுந்தத்தில் நிரந்தரமான ஆசனத்தையும் பெற்றாராம். தன்னை அடைந்த அடியர்கள் நழுவாமல் காக்கும் எம்பெருமான் 1000 நாமங்களில் 13வது நாமம்தான் இந்த அவ்வியாயக என்று சொல்லப்படுகிறது. நாமும் வாழ்வில் கீழே விழாமல் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு இந்த அவ்வியை நமக அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒரு அழகழகான உண்மை தத்துவங்கள் நமக்கு விளங்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, உங்களால் தான் நானும் படித்து பயன் பெறுகிறேன். இந்த புண்ணியம் உங்களுக்கும் உண்டு, நான் சொல்வதால் எனக்கும் உண்டு. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும், நிறைய பேர் பலன் பெறுமாறு நான் பகவானிடம் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.